ஸ்டாலின் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, ஆனால் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவார், முஸ்லீம் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவார். அது ஏன் அப்படின்னுக்கிட்டு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருக்காது, கிடைக்கல, யாருக்கும் கிடைக்கல. இப்போ ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், இதில் இருந்து உங்களுக்கு பதில் புரியும். கடலூர் மாவட்டத்தில் தேவநாத ஈஸ்வரர் கோயில் நிலத்தை அபகரித்து புனித ஜோசப் பள்ளியை நடத்தியிருக்காங்க. எவ்வளவு இடம்னா 3.40 ஏக்கரா இடம். அதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்கு. அந்த இடத்தை விட்டு கொடுத்துடணும், விட்டு விலகணும் அந்த பள்ளி நிர்வாகம் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனாலும் அவங்க இப்போ வருடக்கணக்காகியும் அந்த பள்ளி நிர்வாகம் அந்த புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை நடத்துகிறவங்க அந்த நிலத்தை, கோயில் நிலத்தை விட்டு கொடுக்கல. இந்து கோயில் நிலத்தில் இவங்க கிறிஸ்தவ பள்ளியை நடத்துகிறாங்க. பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, வளையல் போடக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, நாங்கள் ராமாயணம் சொல்லித்தர மாட்டோம், மகாபாரதம் சொல்லித்தர மாட்டோம், உங்கள் தாத்தா உங்கள் கொள்ளு தாத்தா பற்றியெல்லாம் இங்கே வரலாறு கிடையாது, ஜோசிப்பு, எட்வின், எட்வர்டு அவங்க தான், ஈகோப்பு, ஜோசப்பு அவங்க தான் வரலாற்று நாயகர்கள் அப்படின்னு பாடம் எடுக்கக்கூடிய புனித ஜோசப்பு மெட்ரிக்கு மேல்நிலை பள்ளி. இடம் யாருடைய இடம்? இந்து கோயில் இடம். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது? இடத்த விட்டுருங்கன்னு சொல்லுது. ஆனால் அவங்க விடலை. அப்புறமா விட்டுருங்கன்னு நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகும் அவங்க விடலையே அப்படின்னுக்கிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆலய பாதுகாப்பு பிரிவினுடைய மாநில செயலாளர் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில். அந்த வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு வரும்போது அரசு வழக்கறிஞர், திமுகவினுடைய அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, அந்த பள்ளிக்கு நாங்கள் வேற ஒரு இடத்துல அரசு நிலம் 4.73 ஏக்கராவை நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு வழி போட்டு தர்றோன்னு சொல்லியிருக்கோம். அதனால நீங்கள் மன்னிச்சுக்கிறோம், எங்களை மன்னிச்சுக்கிடுங்க, அதிகாரிகளை மன்னிச்சுக்கிடுங்க, நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகளை, கிறிஸ்டின் பள்ளிக்கிட்ட இருந்து நிலத்தை, கோயில் நிலத்தை மீட்டெடுக்காத அதிகாரிகளை மன்னிச்சுக்கிடுங்க. நாங்கள் கிறிஸ்தவ பள்ளிக்கு அரசு நிலம் 4.73 ஏக்கராவை கொடுத்துட்றோம், அதுக்கு இப்போ சாலையும் போட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளிக்கு அரசு நிலம் 4.73 ஏக்கராவை ஏன் கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? ஏன் சாலை போட்டு கொடுக்கணும்? முதலமைச்சர் எதுக்கு கிறிஸ்தவ விழாவுக்கு வாழ்த்து சொல்றாரு, இந்து விழாவுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை? அப்படின்னா இது என்ன ஆட்சி நடக்குது? இது உங்களின் ஆட்சி நடக்குது அப்படின்னு சர்ச்சையில் போய் பேசினாங்க. அப்படியெல்லாம் செய்தியெல்லாம் வந்தது. அப்ப இது யாருடைய ஆட்சி நடக்குது? யாருடைய நிலம் பறிக்கப்படுகிறது? யாருக்கு வழங்கப்படுகிறது? இந்த ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த கூட்டணியில சேர்றோமோ அதுதான் வெற்றி பெறும், அதை நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை, முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கொலை பண்ணுற, கொள்ளையடிக்கிற, இந்த போலீஸ் படையை கூலிப்படையாக பயன்படுத்தக்கூடிய, அராஜகம் நடத்தக்கூடிய, எந்த பெண்ணுமே ரோட்டில் நடக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய, இந்த வீடுகள் தோறும் எல்லாரையும் குடிகாரம் ஆக்கிக்கிட்டு தான் நாங்கள் ஓய்வோம், எல்லாரும் குடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் மதுவை நாங்கள் விநியோகம் பண்ணுவோம், எல்லா பிளே கிரவுண்டு, எல்லா இடமும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாம் நாங்கள் விநியோகம் பண்ணுவோம், பாட்டில் வச்சு விற்போம், வீடு வீடாக கூட கொண்டு கொடுப்போம், அப்படி எல்லாம் துணிஞ்சு திட்டம் போட்டு செயல்படக்கூடிய இந்த கேடுகட்ட ஆட்சியை அப்புறப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம, அப்படி ஆட்சி நடத்துறவங்கிட்ட கூட பேரம் பேசுற அந்த நிலைமையில சில பேர் இருந்தா அவங்களை என்னன்னு சொல்றது? நாங்க சேர்ற கூட்டணி எங்கங்கிறத பாக்குறோம். அந்த எங்கன்னு பாக்குறதுல திமுக இருக்கா? திமுக இருந்தா உங்களுடைய மனநிலை தான் என்ன? அப்போ உங்களுக்கு ஆதாயம் இருந்தா நீங்க திமுகவையும் ஆதரிப்பீங்களா? அப்படி சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களை கேட்கக்கூடிய நிலையிலே, நாட்டு நலனிலே அக்கறை உடையவர்கள் இருக்கிறார்கள். அப்படி கருத்து இருக்கு. ஏன்னா
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இந்த திமுக இது தமிழகத்துக்கு துரோகம் விளைவிக்குது, தமிழகத்துக்கு வஞ்சனை செய்யுது திமுக அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. நல்லா தெரியுது திமுக எப்படி போயிட்டு இருக்கு. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுல தான் குறியா இருக்காங்களே ஒழிய வேற எந்த கொள்கையுமே அவங்களுக்கு கிடையாது. அதனால திமுகவை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி தான் ஆட்சி தான்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால திமுகவுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கோம். அப்போ இன்னும் திமுக கிட்டே பேர பேசலாம். அவங்க நாங்க ஒத்து வந்தா திமுகவையும் நாங்க திமுக கூட்டணிலையும் நாங்க சேர்ந்துருவோம் அப்படின்னு யாராவது நினைச்சா அது சரியா இருக்குமா? அது சரியா இருக்காது. அது தமிழகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமா தான் இருக்கும். வணக்கம்.